முருங்கைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஒரு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகு சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இது நல்லா பொரியட்டும். வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு அளவு இஞ்சி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் இருந்தால் ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இது நல்ல வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த மசாலா அரைச்சி செஞ்சோன்னா இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 தக்காளி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் தக்காளி 3மே நல்லா உங்களுக்கு வெந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த குழம்பு உங்களுக்கு டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது திருவின தேங்காய் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா குழம்போட டேஸ்ட் மாறிடும். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேங்காயோட ஈரப்பதம்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வெங்காயம் பூண்டெல்லாம் வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக வதக்கிட்டு அரைச்சிட்டிங்க அப்படின்னா குழம்பு நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தனி மிளகாய்த்தூளும் மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் குழம்பு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். மல்லித்தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் அது கூடவே மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு ஆற வச்சு இதை பைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கடுகுளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த அரைச்ச பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். இந்த பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசலாம் போகிற வரைக்கும் நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காயை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த மிக்ஸி அரைச்சோம் இல்லைங்களா, அதுலேயும் கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். எப்பயுமே புளி சேர்க்குறதுக்கு முன்னாடி நல்லா காய் வெந்ததுக்கப்புறமா புளி சேருங்க. பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு குழம்பு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி ஊற வச்சுருக்கேன், அந்த தண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு
திரும்பவுமே நம்ம மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட முருங்கைக்காய் காரக்குழம்பு ரெடி. சாதாரணமாக நம்ம குழம்பு அரைச்சி வைக்காமல் வைக்கிறத விட இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா அந்த உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். நல்லா மூடி போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்து நம்மளோட குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.